அதாவது இசைப்புயல் ஏஆர் ரகுமானோட அவருடைய மனைவி சாய்ரா பானு எப்போ பிரிவை அறிவித்தாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் மீது ஏகப்பட்ட வதந்திகள் காழ்ப்புணர்ச்சியில் பரப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அவங்களாம் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், என்ன சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாருமே சொன்னோன்னா ஏஆர் ரகுமானுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட வந்து தொடர்பு இருக்குது, அவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு அவரை வந்து தப்பு தப்பாக பேசி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வேதனைக்குள்ளாக்கி அவமானப்படுத்தி அவதூறுலாம் பரப்புனாங்க. இப்போ இதற்கு எண்டே இல்லையா அப்படிங்கும்போது ரகுமானோட வக்கீல் பார்த்தீங்கன்னா ரகுமானை பற்றி வதந்தி பேசிய அவதூறு பேசிய வீடியோக்கள் எல்லாத்தையும் 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து நீக்கி ஆகணும், இல்லைன்னா நாங்கள் வந்து கேஸ் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிப்பிட்டார். அதுலேருந்து 1-2 வீடியோக்கள் வந்து தூக்கப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இசைப்புயல் ரகுமானோட மனைவி சாய்ரா பானுவே ஒரு ஆடியோவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி என் கணவர் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் தவறான ஆள் கிடையாது. உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர், நல்ல பண்புக்குரிய மனிதர் யார் அப்படின்னா அது வந்து ரகுமான் தான். ஸோ அவரை வந்து இப்படிலாம் அவதூறு பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது. நான் அவர்கிட்டையும் என் குழந்தைகள்ட்டும் ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா எனக்கு உடல்நலம் சரியில்லை, சில கோளாறுகள் இருக்குது, அதற்கு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுக்காக தான் மும்பை வந்திருக்கேன். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட்டின் போது என் கணவரையோ குழந்தைகளையோ நான் வந்து அவதிக்குள்ளாக்கக்கூடாது, பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போது இந்த தற்காலிக பிரிவை வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுதான் இறுதி முடிவு அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல ரகுமான் ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே. கடைசியாக இங்கே சொன்னதுன்னா நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு விரைவில் சென்னைக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே இந்த பிரிவு ஒரு தற்காலிகமான பிரிவு தான், விவாகரத்து நோக்கிலாம் போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பாசிட்டிவ் வைபோட அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க, மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க சொல்கிறத பார்க்கும்போது விரைவில் 2 பேரும் ஒன்று சேருவாங்க, ஒன்றாக தான் இருப்பாங்க, ரசிகர்களோட மகிழ்ச்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்.